இன்னைக்கு பார்க்க போற மூவி ரிவ்யூ புஷ்பா 2 த ரூல் அப்படின்ற படத்தை பத்தி தான். ஆல்ரெடி பார்ட் 1ல வந்து நல்ல சக்சஸ் கொடுத்த இந்த படம் வந்து பார்ட் 2க்காக ரொம்ப மக்கள் மத்தியில் வெயிட்டிங்ல இருந்தது. அப்படி எதிர்பார்த்த நேரத்தில் வந்த படம் தான் புஷ்பா 2. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம். எப்பவுமே 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு படம் இருந்ததுன்னா அது ரொம்ப லேக் ஆகும் அப்படின்ற ஃபீல் தான் நம்ம கொடுக்கும். ஆனா இந்த படம் வந்து 3 மணி நேரம் 20 நிமிஷம் படத்தை லேகே இல்லாத அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த படக்குழுவினர். அதுதான் இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பார்ட் 2வோட இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா பார்ட் 3 இந்த புஷ்பா ரேம்பேஜ் வந்து கண்டினியூ பண்ற மாதிரி படத்துல கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பட்ஜெட் 400 இருந்து 500 கோடி செலவு பண்ணி எடுக்கப்பட்ட இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு. எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 1062 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிக்குது வேர்ல்டு வைடா. இது வந்து அந்த படத்துக்கு பெரிய சக்சஸ். இந்த படம் அவ்வளோ ரீச் கிடைச்சது மட்டும் இல்லாம பல படத்தை வந்து 1000 கோடி வசூல்ல பீட் பண்ணிருக்கு இந்த படம். இப்பவும் செகண்ட் வீக்ல ரன்னிங்ல இருக்கிறதுனால இந்த படம் இன்னமும் அதிக வசூல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ஹீரோவான அல்லு அர்ஜுன் இந்த படத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி வந்து சம்பளமா வாங்கியிருக்காரு. 300 கோடிக்கு ஒர்த்தா அப்படி பார்த்தா 300 கோடிக்கு 3 மணி நேரம் அவரால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ அஃபெக்ட் போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதுவும் முக்கியமா இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போற 2 சீன் இருக்கு. அந்த 2 சீன் என்னன்னா ரெண்டுமே லேடிஸ் கெட்டப்ல போட்டு ஃபைட் பண்ற 2 சீன் தான். ரெண்டுமே செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். ஸோ இதை மட்டும் நான் இப்போதைக்கு ரிவீல் பண்றேன். மற்றபடி ஹீரோவோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எந்த அளவுக்கு இருக்கோ அது அப்படியே டபுள் மடங்கு. ஏன்னா பார்ட் 2ல டபுள் மடங்கு கொடுக்கணுன்றத வந்து ரொம்பவும் வந்து குறிக்கோளோட எடுத்திருக்காங்க இந்த படக்குழுவினர். அதுக்கு அல்லு அர்ஜுன் எவ்வளவு எஃபெக்ட் போட்டாரு பாத்தீங்கன்னா 200% எஃபெக்ட் போட்டிருக்காரு. அவங்களுக்கு கூட ஈக்குவலா வந்து லீடிங் ரோல்ல ஆல்ரெடி எல்லாருக்குமே பிடிச்ச ராஷ்மிகா தான். அனிமல் படத்துல ராஷ்மிகா பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா நமக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு. இந்த படத்துல அதை விட எக்ஸ்ட்ரீமா தான் போயிருக்காங்க. ஏன்னா சில இடங்கள்ல முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. பாட்டுல மேபி அப்படி எடுத்துக்கலாம். படத்துல சில சீன் மட்டும் அதை எடுத்துருக்கலாமோ அப்படின்னு பர்சனலா எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஃபேமிலியை கூட்டும் போனேன். கூட்டும் போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. ஏன்னா பசங்க பேச்சுலர்ஸ் தான் பாக்குறப்ப பெரிய இதுவா இருக்காது. ஆனா ஃபேமிலியோட அப்பா அம்மாவோட போகும்போது பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ் அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ. பட் ஆனா இவ்வளவு பெரிய படம் இவ்வளவு பட்ஜெட் போட்டு எடுக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தப்பும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு மூவியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எங்கேயுமே லேக் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பகத் பாசிலோட ரோல் பார்ட் 1ல பயங்கரமா எண்டிங்ல முடிச்சிருப்பாங்க பகத் பாசிலோட ரோல. அதே மாதிரி பார்ட் 2ல வந்து இன்ட்ரோவும் பயங்கரமா இருக்கும் பகத் பாசிலுக்கு. ஸோ அதை கரெக்டா கண்டினியூ பண்ணாரா பாத்தீங்கன்னா பயங்கரமா கண்டினியூ பண்ணியிருப்பாரு. ஆனா என்னதான் அவர் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணியிருந்தாலும் அவரோட பிரெயின்ல பல மடங்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றது அல்லு அர்ஜுன் தான். ஸோ கிளாப்ஸ் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செமையா பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பிளஸும் கூட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து சாங்ஸ் ஆல்ரெடி செம்ம ட்ரெண்டிங்ல இருக்க சாங்ஸ் தான். ஸோ அந்த சாங்ஸ் வச்சு 10 மணிக்கு ஒரு வாட்டி 7 மணிக்கு ஒரு வாட்டின்னு டீ எடுத்து ஃபிளேவரா டீ குடிக்கிற லவர்ஸ் வந்து அதை பண்ணியிருக்காங்க காமெடி ட்ரோலுக்கு. பட் ஆனால் நல்லா இருந்தது பார்க்கவே. ஸோ சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து நெகட்டிவ் பத்தி சொல்லிடுறேன். நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா மொதல் ஒரு 20 மினிட்ஸ் காமிக்கிறாங்க. அந்த 20 மினிட்ஸ் நான் என்ன நினைச்சேன், படம் முடியும் போது ஒரு பார்ட் 3க்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல வச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா மொதல் 20 நிமிஷம் வந்து சொல்றதுல தப்பு இல்லை, ஸ்பாய்லர்னு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 1 வீக் படம் ஓடிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து அல்லு அர்ஜுனோட ஓப்பனிங் இன்ட்ரோ இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு கண்டெய்னர்ல அவரோட பொருட்கள்லாம் இருக்கும். அதுல ஒரு 40 நாளைக்கு மேல அந்த கண்டெய்னர் உள்ளே இருப்பாங்க. ஒரு கண்டெய்னர்ல வந்து காத்து சரியா போயிருக்காது. சரி, ரெண்டாவது ரெஸ்ட் ரூம் சாப்பாடு அப்படின்னு பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் லாஜிக் இல்லாம அந்த சீனை எடுத்திருந்தாங்க. சரி எடுத்திருக்காங்களே ஒரு மாசா காமிக்கணும் ஃபைட் சீனுக்காக பண்ணிருக்காங்களோன்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது பார்க்க. பட் ஆனா அது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. கடைசியில பார்த்தா அவர் தூங்கி எழுந்துக்கிறாரு, கனவு பொழுகுது கடைசியில. அந்த மாதிரிதான் தெரிஞ்சுது. இது ஒரு பார்ட் 3ல வரக்கூடிய ஒரு சீனா இல்ல கனவுல ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்க ஒரு சீனா அப்படின்னே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. மேபி பார்ட் 3 வந்தா அந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆகுமோ என்னவோ, எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகத் பாசிலோட ரோல். பகத் பாசில் சூப்பரா மாசா நடிச்சிருந்தாலும் அவர் வந்து இறந்துட்டாரா இல்லையா அப்படின்ற ஒரு ட்விஸ்டாவோடவே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அவரும் வந்து மொக்கையா முடிச்சிருக்க மாதிரியே இந்த படத்துல காமிச்சிருக்குது. கொஞ்சம் வந்து நெகட்டிவா போன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பயங்கரமா முடிச்சிருப்பாங்க. இந்த ரைஸுக்கும் ரூலுக்கும் நடுவுல வந்து பகத் பாசிலும் அல்லு அர்ஜுனும் செம்ம மாசா வந்து கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. பட் ஆனா இதுல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து புதுசா ஒரு வில்லனை காமிக்கிறாங்க. பட்
கிளைமேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்துதான் கேட்டா கண்டிப்பா ஏத்துக்கிற மாதிரி இல்ல. பல பேருக்கு இந்த படத்துல கொஞ்சம் நெகட்டிவா டிசப்பாயின்மெண்டா இருந்த ஒரு இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தான். எமோஷனலா முடிச்சிருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்டா முடிச்சிருக்குது நல்லா இருந்தாலும் பட் ஆனா மாசா முடிக்கிறது தான் வந்து சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பார்ட் 1 அந்த மாதிரி முடிச்சுட்டு பார்ட் 2ல இந்த மாதிரி முடிச்சிருக்காங்கன்றது வந்து சிலரால ஏத்துக்க முடியாது, அதுல நானும் ஒருத்தன். ஸோ இப்பயும் நல்லா சூப்பரா ரன்னிங்ல இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா கம்மி டிக்கெட்ல கூட தேட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. போய் தாராளமா தேட்டருக்கு போய் பாருங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து தாராளமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்ட் 3 வருது. பார்ட் 2 வந்து பயங்கரமா முடிச்சிருந்தாலும் அதான் கிளைமேக்ஸை தவிர்த்து பார்ட் 3 வந்து லீடிங் புது புது வில்லனை காமிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த புது புது வில்லனை பேச காமிக்காது. இன்னும் ஒரு நமக்கு ஒரு புதுசா இருந்தது. பார்க்கலாம் பார்ட் 3ல எவ்வளவு பட்ஜெட் போடுறாங்க, அது எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது, பார்ட் 1 பார்ட் 2 பீட் பண்ணுதா இல்ல இது ரெண்டுத்தை விட பார்ட் 3 மொக்கையா ஆகுதா அப்படின்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துக்கு ரிவ்யூ வந்து பண்ணது மட்டும் இல்லாம ரேட்டிங் எவ்வளவு கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா 5க்கு 3.5 தான் கொடுப்பேன். ஏன்னா அதுல 18+ வந்து அதிகமா இருந்தது. ஸோ ஃபேமிலியால நிறைய பேரால பாக்குறதுக்கு கொஞ்சம் முக சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு காரணத்துக்காக ரேட்டிங்கை குறைச்சிருக்கேன். மற்றபடி சாங்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், ஃபைட் சீன், முக்கியமா ஃபைட் சீனு, அந்த 2 லேடி கட்ட போட்ட ஃபைட் சீன் கண்டிப்பா எல்லாரும் மனசுலையும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த படத்துல. இப்போ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தை தேட்டரில் போயிட்டு. இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுது உங்கள் மணிகான்.